Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 18:29. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் வல்லமை மிக்கது. அதை கொண்டு நீங்கள் எதையும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை காக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாயிருங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற அருமையான வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் எந்த காரியத்தையும் உங்களால் செய்யக்கூடும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரது உதவியினால் இளம் வயதிலேயே எல்லாவற்றையும் சாதித்த தாவீதின் வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். ராட்சதனாகிய கோலியாத்தை ஒரு கவனையும் கல்லையும் கொண்டு தாவீது ஜெயித்ததற்கு தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையே முக்கிய காரணமாகும். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை கொண்டு தாவீது கோலியாத்துடன் போரிட்டான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று வேதம் கூறுவது போல, இக்கட்டு நேரங்களில் கர்த்தரை நம்பிய தாவீதை போல ஊழியங்களை செய்ய மறவாதிருங்கள். ஆம், தேவன் உங்கள் மேய்ப்பராயிருந்து உங்களை பாதுகாத்து நேராக வழிநடத்தி எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு உதவுவார். ஆகவே முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுங்கள். அவரே உங்கள் பலனாயிருப்பார். அந்த சங்கீதத்தின் 2ஆம் வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று கூறுவதை விசுவாசியுங்கள். அப்போது அவர் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? முழு இருதயத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து அவரை நம்புகிறீர்களா? தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் தாவீது கோலியாத்துக்கு பயப்படாமல் தைரியமாயிருந்தது போன்று யாருக்கும் அஞ்சாதிருங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய வேளைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடி உங்களை அச்சுறுத்தும் விரோதிகளிடமிருந்து காப்பாற்றுவார். சாத்தானை நசுக்கி ஜெயத்தை எடுத்த தேவனின் நாமத்திற்கு முன்பாக உங்கள் விரோதிகள் யாவரும் நடுங்குவார்கள். கர்த்தருடைய நாமம் வல்லமை மிக்கது. அதை கொண்டு நீங்கள் எதையும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை காக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாயிருங்கள். கர்த்தரையே பற்றிக் கொள்ளுங்கள், ஜெயம் பெற்று விளங்குங்கள். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருந்து உங்களை பரிபூரணமாக ஆசிர்வதிப்பார். தேவன் தாவீதுடன் இருந்ததைப் போலவே, அவரை வெற்றிக்கு வழிநடத்தியது போலவே அவர் கிதியோனுடனும் இருந்தார். சாத்தியமற்றது என்று தோன்றிய சவால்களை சமாளிக்க கிதியோனை அழைத்தார். வேதாகமத்தில் கிதியோனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. மீதியானியருக்கு விரோதமாக போரிடுவதற்கு தேவன் கிதியோனை அழைத்த போது அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை
எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் எவ்வாறு சென்று மீதியானியருக்கு விரோதமாக போரிட முடியும் என்று கூறினான். ஆனால் கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்து, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று கூறினார். அவ்வண்ணமாகவே மீதியானியருக்கு விரோதமாக போரிடுவதற்கு தேவன் உண்மையுள்ள மனுஷரை அவனுக்கு கொடுத்தார். அவர்கள் போரிட்டு ஜெயித்தார்கள். நீங்களும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க, புதிதாக திருமண வாழ்வை தொடங்க அல்லது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் திகைத்து போயிருக்கலாம். எங்கே ஆரம்பிப்பது? எப்படி இதை செய்வது? வேண்டிய காரியங்கள், ஆதரவு, பலன், ஞானம் இருக்கிறதா என்றெல்லாம் எண்ணி தயங்கலாம். இந்த வேலையை செய்வதற்கு நான் தகுதியானவள் தானா என்று உங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு தகுதி இல்லை, இதை என்னால் செய்ய முடியுமா என்று எண்ணலாம். ஆனால் பிரியமானவர்களே, கிதியோனை அழைத்தது போலவே ஆண்டவர் உங்களையும் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அவர் உங்களுடன் இருப்பார். அவரை கொண்டு நீங்கள் பெரிதானதும் பயங்கரமானதுமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தேவன் உங்களுக்கு வேண்டிய ஞானம், காரியங்கள் மற்றும் உதவுவதற்கான மக்களை கொடுப்பார். தேவையான பணத்தையும் தமது பலனையும் ஞானத்தையும் அருளி செய்து அவருடைய மகிமைக்காக அதிகமானவற்றை செய்வதற்கு ஏற்ற நபராக மாற்றுவார். அவர் உங்களை பயன்படுத்துவதோடு உங்களுடன் கூடவே இருப்பார். அவரை கொண்டு உங்களால் யாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே பயப்படாதிருங்கள், அதைரியப்படாதிருங்கள். நீங்கள் தேவனோடு இருக்கும்போது உங்களால் ஓர் இராணுவத்துக்குள் பாய்ந்து செல்லவும் ஒரு மதிலை தாண்டவும் முடியும். உங்களுக்கு முன்னிருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கவும் அவற்றை மேற்கொள்ளவும் கூடும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். பரம தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்துள்ள இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு அருளியுள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் அநேக பிரச்சனையின் வழியாக கடந்து செல்கிற இந்த வேளையில் உம்முடைய நாமத்தின் மூலம் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசிப்பதற்கான கிருபையை எனக்கு தந்தருளும். எல்லா உபத்திரவங்களையும் இக்கட்டுகளையும் சந்திப்பதற்கும் இப்போதே அவற்றை ஜெயிப்பதற்கும் எனக்கு உதவும். உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்து ஆசிர்வதித்தருளும். நீர் கிதியோனை பலப்படுத்தி பயன்படுத்தியது போல என்னையும் இன்று பயன்படுத்தும். நீர் எனக்கு புதிதான பொறுப்பையும் புதிய தரிசனத்தையும் புதிய அருட்பணியையும் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். உம்முடைய பலனையும் ஞானத்தையும் எனக்கு அருளி செய்யும். எனக்கு தேவையான ஆரோக்கியத்தை தாரும். எனக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் தந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக காரியங்களை செய்து முடிக்க உதவும். எனக்கு முன் எந்த தடை வந்தாலும் அதை மேற்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய உதவியினாலும் பலத்தினாலும் இன்றைக்கு என்னை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.